ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி யாக்கோபு 1:3. குறைகளை நீக்கி நிறைவை கட்டளையிடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச உள்ளேன். யாக்கோபுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1:3 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னை கேட்கின்றதான அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் குறைவுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் குறைவில்லாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் நாம் ஏன் இந்த உலகத்தில் குறைவோடு வாழ்கின்றோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபுக்கு நிருபம் எழுதுகின்ற போது 4 சொல்லுகிறார், நீங்கள் குறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டாம், நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான குணம் தேவை. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் வாஞ்சிக்கின்றது நிறைவைத்தான். ஆனாலும் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் அவர் நம்முடைய வாழ்க்கையின் நங்கூரமாய் நம்பிக்கையாய் இருக்கின்ற போது குறைவு என்பது என் வாழ்க்கையில் ஏது என்று சொல்லும் விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நமக்குள் உருவாக வேண்டிய ஒரு குணம்தான் பொறுமை. இந்த பொறுமை சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. அதற்கு தான் இந்த பொறுமை உருவாக்குகின்றதற்கு என்ன வழி, எப்படி இது சாத்தியமாகும்? 2 சொல்லுகின்றது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவிதமான சோதனைகளில் அகப்படுகின்ற போது அந்த இடத்திலே இது நமக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லி அந்த சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. உலகத்தில் சோதனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சோதனை, வியாதி என்கின்ற சோதனை, பிரச்சனைகள், கலவரங்கள், சண்டைகள் என்கின்ற சோதனை, பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படுகின்ற போது அப்படிப்பட்ட நெருக்கடிகள், சோதனைகள் வருகின்றது. ஞானம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகின்ற போது அதனால் ஏற்படுகின்றதான நெருக்கங்கள், கஷ்டங்கள், பலவிதமான துயரங்கள், பிசாசின் பிடியில் அகப்படுகின்ற போது இவ்விதம் பலவிதமான சோதனைகளில் நாம் ஒவ்வொருவரும் அகப்படுவது உண்டு. அந்த நேரத்தில் வெளியே வர முடியாமல் நாம் வேதனையோடு தவிக்கின்றோம். பலவிதமான சிந்தனைகள் நம் உள்ளத்திற்குள்ளே உருவெடுக்கின்றது. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சோதனையினுடைய பொறுமை உண்டாகும் என்று அறிந்து நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது சாத்தியமான காரியமா? சோதனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகின்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உபத்திரவத்திற்கு பின்னால் ஒரு நன்மை உண்டு என்கின்ற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். சோதனைகளில் அகப்படுகின்ற போது அமிழ்ந்து போனோம், அமிழ்ந்து போய்விட்டோம் அல்லது தகர்ந்து போய்விட்டோம் என்று நாம் எண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் நாம் சந்தோஷமாய் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு நம் மனம் எவ்விதமாய் பக்குவம் அடைய வேண்டும்? மனப்பக்குவம் என்பது மிக முக்கியம். எல்லா காரியத்தையும் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகின்றது மனம்தான். மனதை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம் என்றால் காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியே. இங்கே இதை நாம் சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பொறுமையாகிய குணத்தை நமக்குள்ளே வளர்த்து கொண்டு குறைவு நீங்கி நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள் 2 காரியங்கள் முக்கியமாய் தேவை. அதுதான் கர்த்தரை பற்றியதான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அது என்ன அறிவு? ஒன்றாவதாக, கர்த்தர் செய்கிறது எல்லாம் நன்மைக்கே என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் சொல்லுகின்றது, அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் அவருடைய அன்பிலே வாழ்ந்து அவரில் அன்பு கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், அழைக்கப்பட்டதான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்கின்ற அறிவு வேண்டும். தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தது, ஆபிரகாமுக்கு அந்த அறிவு இருந்தது, ஈசாக்குக்கு அந்த அறிவு இருந்தது, யாக்கோபுக்கு அந்த அறிவு இருந்தது, முற்பிதாக்கள் யோசேப்புக்கு அந்த அறிவு இருந்தது, யோசுவாவுக்கு அந்த அறிவு இருந்தது, மோசேக்கு அந்த அறிவு இருந்தது. நம்முடைய வாழ்வில் நமக்கும் அந்த அறிவு வேண்டும். நாம் கடந்து வருகின்ற பாதை நம்மை அமிழ்த்துகிறதற்கு அல்ல, நம்மில் நல்ல குணங்களை உருவாக்கி கிறிஸ்து நம்மில் உருவாக்கவும் அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நம்மில் நிறைவேறி குறைவாய் வாழ்கின்ற நாம் நிறைவுடையவர்களாய் வாழ்வதற்காகவே கர்த்தர் நம்மை இந்த பாதையிலே நடத்தி செல்கின்றார் என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். இவை அனுமதித்தது கர்த்தரே. கர்த்தர் செய்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்கின்ற அறிவு வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சோதனைகளை, நம் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்கின்றது அத்தனையும் நன்மைக்கே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் அறிய வேண்டிய அறிவு, சகல காரியங்களையும் செய்கின்ற தேவன் சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கின்றவர் என்பதை அறிய வேண்டும். நம்மை குறைவோடு அவர் நடத்துகிறவர் அல்ல. ஒருவேளை நாம் இன்றைக்கு குறைவுடன் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த குறைவினூடே ஆண்டவர் நிறைவை கட்டளையிடப் போகிறார். ஏனென்றால் அவர் சம்பூர்ணரான தேவன். ஹல்லேலூயா. அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கும் தேவன் என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஹல்லேலூயா. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சம்பூரணமாய் கொடுக்கின்ற தேவன். ஒரு நன்மையை அல்ல, 2 நன்மைகளை அல்ல, 3 நன்மைகளை அல்ல. இந்த உலகத்தில்
சகலவித நன்மைகளையும் நல்லது என்று காண்கின்ற நன்மையான காரியங்கள் சகலவற்றையும் சம்பூரணமாய் அவர் கொடுக்கிறவர் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வருகின்ற போராட்டத்திலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை அறிகிற அறிவு வேண்டும். இன்றைக்கு 2 விதமான அறிவை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கின்றது எல்லாம் நன்மைக்கே, அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை உங்கள் மனதார துதியுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மையை வைத்திருக்கிறார், அவர் செய்கிறது எல்லாம் நன்மைக்கே. இந்த அறிவு நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, அவர் சம்பூரணமாய் கொடுக்கின்ற தேவன், சகலவித நன்மைகளினாலும் நிரப்புகின்ற தேவன். அவர் என்னை குறைவோடு வாழ செய்கிறவர் அல்ல, நிறைவோடு நடத்துகின்றவர் என்கின்ற அறிவு நமக்குள் வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அறிவு நமக்குள்ளே வருகின்ற போது நம்மை தெரியாமல் நமக்குள்ளே ஒரு முக்கியமான ஆச்சரியமான ஒரு குணம் நமக்குள்ளே உருவாகும். அந்த குணம் தான் பின்னி பிணைக்கப்பட்டதான விசுவாசமும் பொறுமையும். விசுவாசம், பொறுமை என்று நான் இதை தனித்தனியே சொல்ல விரும்பவில்லை. விசுவாசம் இருந்தால் தான் பொறுமையோடு உங்களால் இருக்க முடியும். எனவே தான் விசுவாசம், பின்னி பிணைக்கப்பட்ட விசுவாசமும் பொறுமையும் ஆகிய நற்குணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். இந்த நற்குணம் உங்களுக்குள்ளே உருவாக்கின்ற போது வேதத்தில் சொல்லியிருக்கின்றபடியே நம்முடைய குறைவுகள் எதுவாயிருந்தாலும் அவைகள் நீங்கி நிறைவான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, என்னுடைய வாழ்க்கையின் இந்த குறைவு நீங்குமா? நிறைவு என் வாழ்க்கையில் உண்டாகுமா? இன்னென்ன நன்மைகள் எனக்கு இல்லாமல் இருக்கின்றதே, அல்லது இருக்கின்ற நன்மைகளிலே குறைவுபட்டு இருக்கின்றேனே என்று நினைக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவன் உன் குறைகளை நீக்கி நிறைவை இன்றைக்கு கட்டளையிட விரும்புகின்றார். எந்த காரியத்திலே குறைவாய் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செய்திருக்கின்றது எல்லாம் நன்மைக்கே. நீ நிச்சயமாகவே இந்த குறைகளை நீக்கி நிறைவாய் மாற்றுவீர் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். உடனே நடந்து விடாத ஒருவேளை பொறுமையோடு காத்திருங்கள். இந்த விசுவாசம் உருவாக்கின்ற போது பொறுமை ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களை தெரியாமலே இந்த பொறுமை உங்களை கையாள்வதாயிருக்கும். நிதானத்தோடு பொறுமையோடு தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு நிறைவை கட்டளையிடுவார். இதற்கான அநேக உதாரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த முதலாவது அற்புதம் என்னவென்றால் குறைகளை நீக்கி நிறைவை கட்டளையிட்டதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கின்றதான அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கின்ற போது அவர் செய்ய போகின்றதான முதலாவது அற்புதம், உங்கள் குறைகளை நீக்கி நிறைவை கட்டளையிட போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களிலே தங்கி இருக்கிறார் என்றால் நிச்சயமாய் நீங்கள் குறைவோடு வாழ்வதில்லை, நிறைவாக வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டிலே சென்றார். அவருடைய தாயாரும் சென்றிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள், இங்கே கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்று. திராட்சரசம் குறைபட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர்கள் போய் வேலைக்காரனிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று. உடனே வேலைக்காரன் அதற்கு மறுத்தரம் ஒன்று சொல்லவில்லை. நான் ஒன்று அறிந்து கொள்கின்றேன், இவர்களுக்குள் ஒரு விசுவாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடம் ஏன் போய் திராட்சரசம் குறைபட்டது என்று சொல்ல வேண்டும்? அவர் பெரிய ஒரு குக்கா இல்லையே.
அவர் சமையல்காரர் இல்லையே, அல்லது அவரை இதை திராட்சரசம் உருவாக்குகின்ற ஒரு மனிதன் இல்லையே. அப்படியானால் ஏன் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து அநேகம் நன்மைகள் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். குணமாக்குகிறவராய், வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்கின்றவராய், பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிறவராய், சப்பானிகளை நடக்க செய்கிறவராய், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் அவர் அநேக நன்மைகளை செய்து சுட்டி திரிந்தார். ஆனால் அற்புதம் செய்தது கானாவூர் கல்யாண வீட்டிலே தான் அவருடைய முதல் அற்புதம் நடைபெற்றது. இவ்வளவு நன்மைகளை செய்கின்ற தேவன் இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் இருக்கின்ற குறைவையும் நிறைவாக்க வல்லவர் என்று அந்த வேலைக்காரர்கள் விசுவாசித்திருந்தால் மட்டுமே இயேசுவிடம் சென்றிருக்க முடியும். என்னை கேட்கின்றதான அன்பு தேவஜனமே, இயேசுவிடத்தில் கடந்து வந்தவர்கள் அவருக்கு மாறுத்தர ஒன்று சொல்லவில்லை. இயேசு சொல்லுகின்றார், இப்போது என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னதான தகப்பன் இப்போது சொல்லுகின்றார், நீங்கள் அங்கே வைத்திருக்கின்றதான 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அப்படியே அதற்கு மாறுத்தரம் ஒன்று சொல்லாமல் தண்ணீரை நிரப்புகின்றார்கள். 6 கற்சாடிகள், ஒவ்வொன்றும் 2-3 குடம் பிடிக்கத்தக்கதான தண்ணீர் பிடிக்கத்தக்கதான அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புகின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் இதை ஒன்று பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று. அதற்கும் எந்த கேள்வியும் இன்றி நம்பிக்கையோடு கூட கொண்டு கொடுக்கின்றார்கள். அங்கேதான் தெரிகின்றது, பந்தி விசாரிப்புக்காரன் கேட்கின்றான், எந்த ஒருவனும் முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான், பிந்தி நல்லதல், அதாவது அவ்வளவு நல்லதான திராட்சை ரசம் இல்லை என்றால் குறைவோடு கூடிய அந்த திராட்சை ரசத்தை கொடுப்பான். ஆனால் நீரோ இவ்வளவு நேரம் நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரோ என்று அந்த கல்யாண வீட்டில் இருந்ததான முதலாளியிட அந்த கல்யாணத்தை நடத்தினவரிடம் கேட்கின்றார். எஜமானிடம் கேட்கின்றார். என்னை கேட்கின்றதான அன்பு தேவச்சனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற போது நாம் முந்தி இருந்ததை விட நம்முடைய பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும். எது குறை என்று நினைத்தோமோ விசுவாசத்தோடு பொறுமையோடு மறு கேள்வியின்றி அவர் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கின்ற போது கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாய் மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த நிறைவு வேண்டுமா? அந்த நிறைவு வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களுக்குள் உருவாக்க வேண்டியதான குணம் விசுவாசமும் பொறுமையும். இந்த விசுவாசமும் பொறுமையும் நமக்குள் இருக்கின்ற போது நம்மில் காணப்படுகின்ற குறைகள் நீங்கி நிறைவு உண்டாகும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருக்கும் ஒரு குறைவு இருந்தது, பிள்ளை இல்லை என்கின்ற குறை. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது என்கின்ற குறை, இங்கே பிள்ளை இல்லை என்கின்ற ஒரு குறை. ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்லுகின்றார், எபிரேயர் 6:14-15 சொல்லுகின்ற போது, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தினை பொறுமையோடு காத்திருந்து நிறைவானதை கண்டான். ஹல்லேலூயா! ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. இந்த வார்த்தையை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து அந்த நிறைவை ஆபிரகாம் பெற்றுக் கொள்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த 21ஆம் நூற்றாண்டில் பார்க்கின்ற போது அநேகருடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை என்கின்ற குறை இருக்கின்றது. அப்படி ஒரு குறைவோடு கூட உங்கள் வீட்டிலே நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தால் நம்முடைய தேவன் நிறைவை கொடுக்கின்றவர். அவர் கொடுக்கின்றதான ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதுதான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம், இந்த வார்த்தையை விசுவாசித்து
சொன்னவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருங்கள். 75வது வயதிலே ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தினை பெற்றுக் கொள்கின்றான். ஆனால் நிறைவேறியது 100வது வயது. 25 வருடங்கள் காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்து நிறைவை பெற்றுக் கொள்கின்றான். என்னை கேட்கின்றதான அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு உங்கள் குறைகள் எதுவாயிருப்பினும் ஆண்டவர் நிறைவை கட்டளையிட போகின்றார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 1ஆம் வசனத்தை தொடர்ந்து பார்க்கின்ற போது அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு மனைவியாயிருந்த ஒருத்தியை குறித்து பார்க்கின்றோம். அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கடன்பட்டவராயிருந்திருக்கின்றார். அவருடைய மரணத்திற்கு பின் அந்த கடன் அந்த மனைவியை தொடர்கின்றது. பிள்ளைகளை அடிமையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவள் செய்தது வேறு ஒன்றுமல்ல, எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே போகின்றாள். அங்கே சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே கடந்து போன போது அவர் சொல்லுகின்றார், நீ உன்னை குறைவு நீங்குவதற்கு நீ பக்கத்து வீட்டில் இருந்து பாத்திரத்தை எடுத்து நீ உன் அறை வீட்டுக்குள்ளே போய் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய் தான், வேற ஒன்றுமே கிடையாது, வேற ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலைமை நீ வாங்கி அந்த பாத்திரங்களில் எல்லாம் நிரப்பு என்று சொல்லுகிறார். தைரியமாய் விசுவாசத்தோடு கூட ஒரு குடம் எண்ணெயை எப்படி இந்த பாத்திரங்களில் எல்லாம் நிரப்புவது? கேள்வி கேட்கவில்லை. காணவூர் கல்யாண வீட்டிலே இந்த கற்சாடிகளில் நிரப்பப்பட்ட வெறும் தண்ணீரை கொண்டு கொடுத்தால் எப்படி இது திராட்சரசமாகும் என்று ஒரு கேள்வி கேட்கவில்லை. பிரியமானவர்களை, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நாம் செய்வோம், அதை நாம் செய்ய வேண்டும். இங்கே இவள் செய்கின்றாள். கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொன்னதின்படியே பாத்திரத்தில் தனக்கு இருந்ததான எண்ணெய் வார்க்க ஆரம்பிக்கின்றாள். நிறைந்து நிரம்பி வழிகின்றது. கடைசியாக சொல்லுகிறார், நிறைவாய் ஆசீர்வதிக்கின்ற தேவனின் வார்த்தை உருவாகின்றது. இதை விற்று உன் கடனை மீட்டு நீ திருப்தியோடு வாழ், நீ ஜீவனம் பண்ணு, நீ வாழ்ந்திரு, நீ சுகமாயிரு என்கின்ற தேவனுடைய வார்த்தை உருவாகின்றது. என்னை கேட்கின்ற அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே பினான்சியல் ப்ராப்ளம், பொருளாதார தேவைகள், கடனுக்கு அடிமைப்பட்டு வசதிகள் இல்லை, பொருளாதார குறைவு இருக்கிறது, எப்படி ஆண்டவரை இதிலிருந்து நான் மீட்கப்படுவேன் என்று நினைக்கின்ற போது he is the redeemer, அவர்தான் நம்மை மீட்கிறவர், அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர், அவர்தான் நம்மை விடுதலையாக்குகின்ற தேவனாயிருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. நமக்கு இருக்கின்றது என்ன? அதை தேவ சமூகத்தில் வைத்து நாம் தேவ சமூகத்திலே நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம் என்றால் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம் என்றால் உங்களுக்கு இருக்கின்றதில் இருக்கிறதை வைத்து உங்கள் தொழிலை செய்யுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் ஜெபத்தோடு செய்யுங்கள், விசுவாசத்தோடு செய்யுங்கள், பொறுமையோடு செய்யுங்கள். ஆண்டவர் அதை வர்த்திக்க பண்ணுவார், விருத்தியடைய செய்வார், பொருளாதார நிலையை மிகவும் மேன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் நாம் தேவ சமூகத்திலே குறைவுகளை நீக்கி நிறைவாக்குகிறவருடைய சமூகத்திலே கடந்து வருவோம். அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 வசனம் 14 ஆகியவற்றில் பார்க்கின்ற போது சூனேமியா ஸ்திரீயை குறித்து பார்க்கின்றோம். ஒரு கனமுள்ள ஸ்திரீ, ஆனால் அவளுக்கும் ஒரு குறை இருந்தது, பிள்ளை இல்லை என்கின்ற குறை. அவளுக்கு வேறு எந்த குறையுமே இல்லை. அங்கேயும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். தேவ சமூகத்தில் கடந்து வந்த போது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வார்த்தையை விசுவாசித்த போது காத்திருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம். நம் வாழ்க்கையின் குறைவுகள் எதுவாயிருந்தாலும் அந்த குறைவுகளை நீக்கி நிறைவை கட்டளையிடுகிறதற்கு இயேசு போதுமானவர். இதற்கு அவரை பற்றி அறிவை பெற்றுக் கொள்வோம். நம் வாழ்க்கையின் சோதனையின் மத்தியிலே கர்த்தர் செய்கிறது எல்லாம் நன்மைக்கு. என் ஆண்டவரின் வாழ்க்கையில் செய்கின்றது எல்லாம் நன்மைக்கு. இரண்டாவதாக
அவர் என் வாழ்க்கையில் சம்பூர்ணத்தை கட்டளையிடுகிறவர், சகல விதமான நன்மைகளினாலும் நிரப்புகிறவர் என்கின்ற அறிவை பெற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் நாம் வளர்த்துக் கொள்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை இந்த குறைவின் மத்தியினின்று விடுதலையாக்கி, என்ன குறைவோடு இருந்தாலும், வியாதியாகிய பலவீனம் நம்மை தாக்கி இருந்தால், சரீர சுகம் இல்லையே, குறைவோடு இருக்கிறேனே என்று நினைத்தால், சுகமாக்குகின்ற வல்லமை உங்களில் இறங்கி நீங்கள் நிறைவாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கட்டளையிடுவார். இன்றைக்கு எந்த காரியத்திலே குறை இருக்கின்றதோ, பிசிக்கல் நீட்ஸ் ஆயிருக்கலாம் அல்லது பினான்சியல் நீட்ஸ் ஆயிருக்கலாம், எந்த தேவை உங்களுக்கு இருக்கும் என்றாலும் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவர். உங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவை கட்டளையிட்டு சம்பூர்ணமானதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்காக விசுவாசத்தை, பொறுமையை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக காத்திருங்கள், ஜெபியுங்கள். நம்முடைய தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் ஒன்றிற்கும் குறைவில்லாதவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் வாழும்படி சகலவிதமான பொறுமையும் நீங்கள் கடைபிடிக்கின்ற போது நிச்சயமாய் சகலவிதமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய தேவன் சம்பூர்ணத்தை அருளி செய்கிற தேவன். அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள விசுவாசிப்போம், பொறுமையோடு காத்திருப்போம், தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.